ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் கட்சியான திமுக 59 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றி தோல்வியை தழுவியது. ஆனால் விஜய் தலைமையிலான தாவேகா 108 இடங்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோற்றது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அது மட்டுமில்லாமல் பிடிஆர், அன்பில் மகேஷ் போன்ற முன்னாள் அமைச்சர்களும் தோல்வியை தழுவினர். இருப்பினும் மக்களின் தீர்ப்பை ஏற்கிறோம் என்று கூறிய ஸ்டாலின், திமுக எதிர்க்கட்சியாக இல்லாமல் எதிர்க்கட்சியாக மக்களுக்கு பணியாற்றும் என்றார். இந்த நிலையில்தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பொது வாழ்வில் இருந்து சில காலம் விலகி ஓய்வு எடுக்கப் போவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள விரிவான அறிக்கையில், 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் எனது நீண்டகால வெளிநாட்டு பணியை விட்டுவிட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் சமூக நலனுக்காக உழைக்கவும் தேர்தல் அரசியலில் நுழைந்தேன். எனது முதல் நேர்காணலில் பொது சேவையுடன் சேர்த்து எனக்கு 3 தனிப்பட்ட நோக்கங்களும் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தேன். சமூக நீதி இயக்கத்தின் வரலாற்று விழிப்புணர்வு, மதுரை மக்களுக்கான தந்தை மற்றும் முன்னோர்களின் பணிகளை தொடர்வது, குடும்பத்திற்கான நற்பெயர் உருவாக்குவது, 60 வயதில் பொது வாழ்க்கையிலிருந்து விலகி முன்பு போல சர்வதேச குடிமகனாக வாழ விரும்பியதாகவும் கூறியிருந்தேன். வாழ்க்கை நாம் முழுமையாக கற்பனை செய்ய முடியாத வழிகளில் பயணிக்கிறது. எனது கட்சி மதுரை மத்திய தொகுதி மற்றும் தமிழ்நாட்டில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியதில் திருப்தி அடைகிறேன். ஆனால் பல திட்டங்கள் முழுமையடையவில்லை. எனவே 2026 விலகும் எனது அசல் திட்டத்தை ஒத்திவைக்க முடிவு செய்து கட்சியிடம் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கேட்டேன். அதன் மூலம் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராகி அடுத்த 5 ஆண்டுகளில் விடுபட்ட பணிகளை முடிக்கலாம் என்று நம்பினேன். எனக்கு மீண்டும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்த கட்சி தலைவருக்கே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் தேர்தல் முடிவை ஏற்றுக்கொண்டு அடுத்த தேர்தல் வரை மக்கள் பிரதிநிதியாக இல்லாமல் இருக்கிறேன். சில வாரங்கள் பொறுப்புகளில் இருந்து விலகி சாதாரண குடிமகனாக வாழ ஆவலுடன் இருக்கிறேன். இதற்கு முன்பு இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த அழைப்புகளையும் உரையாற்றுவதற்கான கோரிக்கைகளையும் நேரமின்மை காரணமாக என்னால் ஏற்க முடியவில்லை. இனி அவற்றை ஏற்க முடியும். நான் அமைச்சராக இருந்த காலத்தில் வெளிநாடுகளில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவும் சொற்பொழிவு ஆற்றவும் வந்த அழைப்புகளை ஏற்க எனக்கு பலமுறை அனுமதி மறுக்கப்பட்டது. இப்போது கிடைத்துள்ள இந்த இடைவெளி அமெரிக்கா, ஐரோப்பா, சிங்கப்பூர் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளிலிருந்து நீண்ட நாட்களாக இருக்கும் அழைப்புகளுக்கு பதிலளிக்க எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். முன்பே குறிப்பிட்டது போல ஹார்பர் கேலின்ஸ் நிறுவனத்திற்காக நான் எழுதவிருக்கும் புத்தகத்தின் வேலைகள் ஏற்கனவே தாமதமாகிவிட்டன. மதுரை மத்திய தொகுதி வாக்காளர்களுக்கு மனமார்ந்த நன்றி. பொது சேவை மீதான ஆர்வம் குறையவில்லை. மீண்டும் வருவேன், புதிய ஆற்றலோடும் புத்துணர்ச்சியோடும் என்று உருக்கமாக குறிப்பிட்டுள்ளார். மதுரை மத்திய தொகுதியில் 2016 மற்றும் 2021 வெற்றி பெற்று இருமுறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய பிடிஆர் திமுக அரசில் நிதி அமைச்சர், பின்னர் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் அமைச்சராக முக்கிய பொறுப்புகளை வகித்தவர். அவரது தொழில்முறை பின்னணி மற்றும் சீர்திருத்த முயற்சிகள் காரணமாக இந்தியா முழுவதும் அறியப்பட்டவர். 2026 தேர்தலின் தாவேகா அலை மதுரை உள்ளிட்ட பல இடங்களில் திமுகவை பாதித்தது. பிடிஆரின் தோல்வி திமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியாக அமைந்தது. இந்த நிலையில் தற்போது அரசியலில் இருந்தே சில காலம் ஓய்வு பெறுவதாக அறிவித்திருப்பது திமுக மட்டுமல்ல, மதுரை மக்களிடையேயும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.